Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் சுகாதாரத்துறை அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் வியாழக்கிழமை இரவு முதல் செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய போராட்டத்தில் ஈடுபட்ட அவர்களை காவல்துறையினர் கைது செய்து ஊரப்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த நிலையில் செவிலியர்களின் போராட்டம் தொடர்பாக சுகாதாரத்துறை அமைச்சரிடம் 10 பேர் கொண்ட குழுவினர் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் செவிலியர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஈவினிங்க்கு மேலே ரெஸ்ட் ரூமில் எங்களால் லேடிஸ் இவ்வளோ பேர் இருக்கும். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நிறுத்திட்டாங்க. நாப்கின் எல்லாமே டஸ்ட்பின் ஃபுல்லாகவே நிறைஞ்சிருச்சு. அந்த ஸ்மெல் எங்களால் அங்கே இருக்கவே முடியல. யாராலையுமே அந்த பேசிக் நீட்ஸ் இல்லாமல் எங்களால் அங்கே இருக்க முடியலங்க சார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உங்களுக்கு தெரியும் கேர்ள்ஸோட ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ நிறைய 1700 பேர் இருக்கோம்னா 200 பேர் நாங்கள் சஃபர் ஆகிருக்கோம். மந்த்லி ப்ராப்ளம் எப்படி நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியும்? பேசிக் நீட் இல்லாமல் நாங்கள் சொல்லுங்கள். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ சஃபிஷியண்ட்டாக ஈவினிங் கிடையாது. நாங்கள் இங்கே செவிலியராக நாங்கள் எல்லாருமே ஒன்றா போராடிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்களோட போராட்டத்தை நாங்கள் எதுக்காக போராடுறோன்னே எங்களோட துறைக்கே தெரியலன்றது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்க சார் என்ன சொல்கிறாருன்னா காலி பணியிடமே இல்லைன்னு சொல்கிறாரு. நாங்கள் என்ன போராடுறோம்? காலி பணியிடங்களை உருவாக்குங்கன்னு தானே நாங்கள் போராடுறோம். இப்போது எம்ஆர்பி தேர்வு மூலயமா எக்ஸாம் எழுதி வந்தால் டாக்டர், ஃபார்மசிஸ்ட், இதர துறைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே காலமுறை ஊதியத்தில் தானே நீங்கள் பணி நியமனம் செய்கிறீங்க. அப்போ நாங்கள் செவிலியர்கள் மட்டும் ஏன் காலமுறை ஊதியத்தில் பணி அமர்த்தப்படவில்லை? அதை தானே நாங்கள் இப்போ கேட்குறோம். சம வேலைக்கு சம ஊதியம் உள்ளிட்ட செவிலியர்களுக்கு திமுக அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரி தமிழ்நாடு செவிலியர் மேம்பாட்டு சங்கம் சார்பில் பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. தொகுப்பூதிய அடிப்படையில் பணியாற்றி வரும் அனைத்து செவிலியர்களையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மகப்பேறு விடுப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட 18 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள செவிலியர்கள் கோரிக்கைகளை விடியாத ஸ்டாலின் அரசு நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என அறிவித்துள்ளனர். இதேபோல் திருவண்ணாமலை, நாகப்பட்டினம், தூத்துக்குடியிலும் செவிலியர்கள் நடத்தி வரும் போராட்டத்தால் மருத்துவ பணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் பள்ளிகொண்டாப்பட்டு அருகே பொய் வழக்கு பதிவு செய்து 3 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏந்தல் கிராமத்தில் குழந்தைகளை கடத்த வந்ததாக கூறி அடையாளம் தெரியாத நபர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தில் உண்மையான குற்றவாளிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தனது கணவர் பிரபாகரன், அவருடன் ஹோட்டலில் பணியாற்றி வரும் செந்தில் மற்றும் நாராயணன் மீது போலீசார் பொய் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளதாக மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அவரது மனைவி பூர்ணிமா புகார் அளித்துள்ளார். விடியாத திமுக ஆட்சியில் ஏவல் துறையினரின் அராஜகம் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. அடிப்படையில் 2025 ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி அவங்க 2 பேரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க சார். என்னோட கணவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க, பிரபாகரன் மேலேயும். அதுக்கப்புறம் நாங்கள் தீவிரமாக விசாரிக்கும் போது இது வரைக்கும் இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு 21 டேஸ் ஆகுது சார். எந்த ஒரு போலீஸும் எங்கள் வீட்டுக்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் வரலை. அது இல்லாமல் இன்வெஸ்டிகேஷன் எங்கே பண்ணியிருக்காங்கன்னா எந்த வீட்டில் இந்த ஊருக்கே தெரியும் சார், ஒட்டுமொத்த ஊருக்குமே தெரியும். இந்த ஊரில் அந்த பசங்களை யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள குற்றம் பண்ணவங்களை மறைக்கிறதுக்கு பணம் கொடுத்து திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கோயில் பாலபிஷேக விழா நடைபெற்றது. ஸ்ரீ அஞ்சலி வரத ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் அனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு மகா சுதர்சன ஹோமம், சகஸ்ரநாம ஹோமம் மற்றும் சிறப்பு பாலபிஷேக விழாவில் வரத ஆஞ்சநேயருக்கு தங்க கிரீடம் மற்றும் தங்க கவசம் அணிவித்து 23 விதமான அலங்காரங்கள் செய்யப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்த சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு சிறப்பு பிரசாதம் வழங்கப்பட்டது. நாமக்கல்லில் தனியார் நீட் பயிற்சி மைய விடுதியில் உணவு உட்கொண்ட மாணவர்களுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை தொடர்ந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். திருச்செங்கோடு சாலையில் உள்ள தனியார் நீட் பயிற்சி மைய விடுதியில் உணவு உட்கொண்ட 20க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதையடுத்து விடுதியின் சமையல் கூடத்தில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்ட நிலையில் தனியார் விடுதிகளில் அவ்வப்போது உணவு பாதுகாப்புத்துறை ஆய்வு செய்யாமல் பிரச்சனை வந்தால் மட்டும்தான் ஆய்வு செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே மின் கம்பங்கள் சிதிலமடைந்துள்ளதால் அசம்பாவிதம் ஏற்படும் அபாயம் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. குழை ஊராட்சி விநாயகபுரம் பகுதியில் இரும்பு கம்பிகள் வெளியே தெரியும் அளவிற்கு மின் கம்பங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் எந்த நேரமும் முறிந்து விழுந்து விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இதுகுறித்து விடியாத திமுக அரசின் மின்வாரிய அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அவர்கள் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். இலங்கை மன்னார் மாவட்டத்தின் மீனவர் கூட்டுறவு சங்க மண்டபத்தில் புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதித்த மீனவ குடும்பங்களுக்கு இந்திய அரசு மற்றும் இந்திய மக்களால் வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை ஒப்படைக்கும் நிகழ்வு நடைபெற்றது. புயல் மற்றும் வெள்ளத்தால் பாதித்த மக்களுக்கு இந்திய துணை தூதர் சாய் முரளி பங்கேற்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார். அடுத்த கட்டமாக மன்னார் மாவட்டத்தில் புயலால் பாதித்த மீனவர்களுக்கு மீன்பிடி வலைகள், படகுகள், வெளி இணைப்பு இயந்திரங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய உபகரணங்கள் விரைவில் வழங்கப்பட உள்ளதாகவும் இந்திய துணை தூதர் சாய் முரளி தெரிவித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் ஆதனூர் சாலையில் மினி பேருந்து, இருசக்கர வாகனங்கள் மற்றும் சரக்கு வாகனத்தின் மீது மோதியதில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆதனூர் ஏரிக்கரை அருகே மினி பேருந்து ஓட்டுநர் சாலையில் நின்றிருந்த மாடுகள் மீது மோதி விபத்து ஏற்படுத்திய நிலையில் அங்கிருந்து தப்பிக்க வேகமாக சென்றபோது எதிர் திசையில் 2 பைக்குகள் மற்றும் மினி சரக்கு வாகனத்தின் மீது அடுத்தடுத்து மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் ஒரு பைக்கில் பயணித்த மின்வாரிய ஊழியர்கள் 2 சம்பவ இடத்திலேயே பலியானதோடு மற்றொரு பைக்கில் வந்த தம்பதியினர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.